லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதந்தோறும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஜென்சி கிட்ஸ்க்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜென்சி கிட்ஸ் யாருங்க இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்தந்த வருஷங்களில் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இன்னும் நல்லா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்துல ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய லைஃபை எப்படி அமைச்சுக்கிறானோ அதுதான் அவனுடைய லைஃப்ல அடுத்த 30 வருஷத்துக்கான வழிகாட்டியா இருக்க போது, அடுத்த 30 வருஷத்துக்கான பேஸ்மெண்ட்டா இருக்க போது. அப்போ ரொம்ப முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷனா இருக்கட்டும், கெரியரா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஃபேமிலியை எப்படி டீல் பண்றாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், மேரேஜ் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எந்தெந்த வயசுக்குள்ள முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த 14 இருந்து 29 அப்படின்னு சொல்லக்கூடிய வயசுக்குள்ளாக தான். அப்போ அந்த டிசிஷன்ஸை இந்த ப்ரெடிக்ஷனோட மேட்ச் பண்ணிக்கிட்டு உங்க லைஃபோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஜென்சி கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில ஜூலை மாதத்திற்கான பலன்கள் மேஷம் டு மீனம் பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு அப்கமிங் ஜூலை மந்த் எப்படியான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்க போது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப 75% அபோவ் ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்களில் எப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு விஷயம் எஜுகேஷனுங்க. எஜுகேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக படிக்கணும். சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்குது துலாம் ராசிக்கு. அதுவும் குறிப்பாக இந்த எஜுகேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் ஜென்சி கிட்ஸுக்கு படிக்கவே மாட்டீங்க. எக்ஸாமுக்கு ஏற்ற விஷயங்களில் எக்ஸாம் நாளைக்கு தானே, நாளை கழிச்சு தானே அப்படின்ற மாதிரியான விஷயங்களை போஸ்ட்பான் பண்ணுறீங்க. இந்த விஷயத்தை மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மாதம் தான் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில் எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். நீங்கள் படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இல்லை அசால்ட்டாக நம்ம கிளியர் பண்ணிடலாம், நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானே, நம்ம யூஜியில் படித்தது தானே, பிஜியில் படித்தது தானே, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எஜுகேஷனில் ரொம்ப கவனமாக அடுத்தடுத்த முடிவுகளுக்கு எடுங்க. அதே மாதிரி தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா மனச்சிதறல்கள் இல்லாமல் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரியான விஷயங்களில் 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். கடைசியில் அந்த குழப்பத்திலேருந்து வெளிவரதுக்கே உங்களுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதனால் ஒழுங்காக படிச்சுட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு எதுவுமே வராது. முறையாக படிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ், கெரியர், இந்த ரெண்டையுமே பார்க்க வேண்டியது இருக்கு. கெரியர் பொறுத்தளவுக்கு குரு ரொம்ப நல்ல ஃபேவரான பொசிஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன பண்ணுவார் அப்படின்னா கெரியரை நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறது நீங்கள் தான் பண்ணிக்கணும். குரு பயிற்சி ஆயிடுச்சு ஆனால் இன்னும் எனக்கு இதே நல்லது நடக்கலை அப்படின்னு புலம்பக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகளை மட்டும்தான் கொடுப்பாரு. அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப தூரமாக இருக்குது, என்னாலாம் பயணிக்க முடியாது, இந்த வேலைக்காக நான் இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னா வேலையே இல்லாமல் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக பயணிக்க வேண்டிய அவசியத்தில் தான் இருக்கீங்க. அதனால் இந்த மாதிரியான சாக்கெல்லாம் சொல்லாமல் வேலைகள் சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகளை எடுத்துக்கோங்க. தொலை தூரமாக இருந்தாலும் சரி, இல்லைங்க வேற்று மொழி பேசக்கூடிய இடமா இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. கெரியரில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு கண்டிப்பான நல்ல காலகட்டம் அப்படின்னே இதை சொல்லலாம். அடுத்து பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நிறைய விஷயங்களில் மல்டிபிள் இன்ஃப்ளூயன்சிங்னால உங்கள் பிஸ்னஸ் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பயணிக்க போது. நிறைய பேர் சோஷியல் மீடியாக்குள்ளே வர போகிறீங்க. கைண்ட் ஆஃப் உங்கள் பிஸ்னஸ் இதுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க. யுரேனஸ் அப்படிங்கிற இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய பிளானட்டை இந்த பிளானட் ஆஃப் இனோவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இனோவேஷன் பிளானட்டை நீங்கள் எங்கே பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் பயன்படுத்திக்க போகிறீங்க. அப்போ தொழிலில் நிறைய புதுமைகளை கொண்டு வர போகிறீங்க. காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்து வியக்க போகிறாங்க, எப்படா இவங்க மட்டும் இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் குறிப்பாக டெக்ஸ்டைல் சார்ந்த விஷயங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டர்ன்ஸை காப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பொதுவாகவே இந்த பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் டேட்டாஸ், இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டேட்டாஸ் லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஃபார்முலாஸ் எங்கேயும் மிஸ் ஆகாயிராமல் பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டைல் மட்டும் இல்லாமல் ஐடி மற்றும் சர்வீஸ் செக்டார்ஸில் இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுது. இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இல்லையா, அதில் காம்படிட்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஃபேமிலி சார்ந்த விஷயங்களில் வந்து சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு யதார்த்தமாக பேச போய் அது ஃபேமிலியில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்துடும். நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் சொல்லி காமிக்கிறியா, இப்படி நீ சொல்லி காமிக்கிறதுக்கு நீ செய்யவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சும் அவ பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஜென்சி கிட்ஸ் ரொம்ப கவனமாக இருங்க வார்த்தைகளில். அதுவும் குறிப்பாக வந்து பெற்றோர்கள்கிட்ட என்ன வார்த்தைகள் பேசுகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. இந்த விஷயங்கள் ரொம்பவுமே நல்லா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த லவ், இந்த மாதிரியான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நண்பர்கள் உங்களுடைய காதலுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாளாக நான் சொல்லாமல் நினச்சிட்ருக்கேன், ஆனால் சொல்லாமல் இருக்கிறேன், எனக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா, நண்பர்கள் வாயிலாக அந்த தயக்கமெல்லாம் உடஞ்சி காதல்கள் நிறைய சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் பார்த்துப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அடிப்படையானது ட்ரஸ்ட் மட்டும்தான். அதை மட்டும் என்றைக்குமே வந்து பிரேக் பண்ணுற மாதிரி நடந்துக்காதீங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அதுக்கப்புறம் வரக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய ட்ரஸ்ட் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மந்த் இருக்குது. அதனால் எப்பயும் போல் நேர்மையாக இருந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை விட்டுட்டு நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி குறுக்கு சால் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இதில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் புட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் மேட்ரிமோனி மேட்சஸ் ரொம்ப திருப்திகரமாக அமையும். பொதுவாகவே உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிமோனிக்கு நான் கொடுத்த காசில் ஒரு இடமே வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. மேட்ரிமோனியில் காமிக்கக்கூடிய மேட்சஸ் வந்து நமக்கு சரியில்லாமல் இருக்கே, நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இருக்கே அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மேட்ரிமோனியிலேருந்து நல்ல வரன்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரமே திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய தொய்வுகள் எல்லாமே விலகி விரைவில் திருமணம் அப்படிங்கிறது துலாமுக்கு இருக்குது. அதை முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லணும் அப்படின்னா 60ஆம் கல்யாணம், அதாவது வந்து உங்கள் வீட்டில் யாருக்காவது 60ஆம் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தாத்தா பாட்டியினுடைய 60ஆம் கல்யாணத்துக்கு வர்ற மேட்சஸில் யாராவது உங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக துலாம் ராசிக்கு இருக்குது. இந்த மாதத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கோங்க. எல்லா விஷயமே ஃபேவராக தான் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ஒரு சுயஜாதகம் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ப்ரெக்னன்சி சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேரேஜ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேட்சிங் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன்ஸ், வாஸ்து, நியூமராலஜி மாதிரியான எண் நம்பரான சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு இல்லையா, இது என்னுடைய ராசிக்கும் என்னுடைய லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக இல்லாமல் என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை செக்இன் பண்ணி பாருங்கள். நம்ம டீம் கிட்ட வாங்க, அவங்க கரெக்டாக உங்களை அனாலிசிஸ் பண்ணி கைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியாக இன்னும் அருமையான காணொளிகளோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.